அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 நமது கலைவாணி அகாடமியில் டிசம்பர் 1ஆம் தேதி இலக்கண வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இலக்கண வகுப்பு பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள இலக்கண பாடத்திட்டம். ஒரு 50 டாபிக் இலக்கணம், தினந்தோறும் ஒரு டாபிக். அப்போ இலக்கணம் நன்கு பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் இந்த குரூப் 4 2026 நம்ம வெற்றி பெற முடியும். இலக்கணம் மேக்ஸ் மாதிரி நுணுக்கமாக நம்ம படித்தால் மட்டும்தான் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள இலக்கணம் நியூ புக் ஓல்டு புக் தொகுத்து ஒரே இடத்துல கொடுத்துட்டோம். அப்போ இலக்கணம் டிஎன்பிசி குரூப் 4 2025 கொஸ்டின் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொல்லும் பொருளில் ஒரு 5 வினாக்கள் கேட்டிருக்காங்க. சொல் அகராதியிலிருந்து சொல்லும் பொருள். கலைச்சொற்களில் ஒரு 13 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது இணை எழுத்துக்களை 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேர்ச்சொல் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சுட்டு எழுத்தில் 2 கொஸ்டின், வினா எழுத்தில் கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சந்திப்பிழையிலேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்தது ஒரு ஓர்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒளி மரபுலேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மயங்கொலியிலேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மருவு சொற்கள்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இளமை பெயர்லேருந்து கொஸ்டின் கேட்டுங்க. மரபுத்தொடர், ஓமை தொடர், பழமொழி, தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, நிறுத்தற்குறிலேருந்து 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தமிழறிஞன் தமிழ் தொண்டுலேருந்து ஒரு 14 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு 24 மதிப்பெண்கள் தான். 6ஆம் வகுப்பு முதல் நீங்கள் 12ஆம் வகுப்பு வரை புக்கு வைஸாக நீங்கள் ஸ்கூல் புக்கை படித்தால் ஒரு 24 மதிப்பெண்கள் தான் கேட்டிருந்தாங்க ஸ்கூல் புத்தகத்திலிருந்து. ஒரு 38 கொஸ்டின்ஸ் சிந்திச்சு போகிறோம். இலக்கணம் தெரிஞ்சால் போட முடியும், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். எப்படி மேக்ஸ் இப்போ இருக்கிற குரூப் 4 மேக்ஸ் மாதிரி தான் இலக்கணம். மேக்ஸ் தெரிஞ்சால் தெரிஞ்சது, தெரியலையா தெரியல, அவ்வளோதான். இலக்கணமும் அப்படி தான். இதுவா அதுவான்னா முடிஞ்சு போச்சு, வராது இலக்கணம். இலக்கணம் நீங்கள் பயிற்சி எடுக்காமல் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டிங்கன்னா அதனால் பயன் இல்லை. டெஸ்ட் பேட்ச் வெறும் கொஷின் பேப்பரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இலக்கணத்தை நீங்கள் முறையாக பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். எடுத்துக்காட்ட ஒரு சிம்பிள் கொஸ்டின் சொல்கிறேன். இலக்கணம் நுட்பமாக படிக்கணும். ஓர் எங்கே பயன்படுத்தும்? ஒரு கொஸ்டின் கேட்டான், இதுலேருந்து ஒரு கொஸ்டின். இந்த 2 கான்செப்ட் தெரிஞ்சால் ஒரு மார்க், ஒரு 1.5 மார்க். ஒரு எங்கே பயன்படுத்த வேண்டும், ஓர் எங்கே பயன்படுத்த வேண்டும். ஓர் உயிரெழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு ஊர். ஊர் முதல் எழுத்து என்ன வருது? ஊர் உயிரெழுத்தா. ஏரி ஏ உயிரெழுத்தா. அப்போ உயிரெழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்து என்ன? நகரம் ந, வீடு வி உயிர்மை எழுத்து. அப்போ உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். எப்படி மேக்ஸில் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோமோ இலக்கணத்தில் உதாரணத்தை வச்சு, உதாரணம் எடுத்துக்காட்டு, அந்த நுணுக்கங்கள் தெரிந்தால் மட்டும்தான் இலக்கணம் போட முடியும். நம்மளுடைய கலைவாணி அகாடமி டிசம்பர் 1ஆம் தேதி இலக்கண வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுறோம். இலக்கணம் எப்படின்னா ஒரு டாபிக் 50 டாபிக் இலக்கணம் கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். அந்த 50 டாபிக் தெரியாமலாம் நீங்கள் தேர்வுக்கு போக முடியாது. போனாலும் பயன் கிடையாது. 50 மார்க், 50 டாபிக் 50 மார்க் கண்டிப்பாக வந்துடும். அந்த 50 டாபிக் இப்போ தினந்தோறும் ஒரு டாபிக். இணை எழுத்துக்கெல்லாம் ஒரு அதில் இணை எழுத்தில் 6ஆவதுலேருந்து 12 இணை எழுத்தில் எங்கெல்லாம் வருது, அந்த இணை எழுத்துக்கள் எப்படி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நோட்ஸ் கொடுத்துரும். ப்ளஸ் அந்த இணை எழுத்துக்களை எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க,
டிஎன்பிசி கேட்குற மாதிரி 4 ஆப்ஷனோட ஒரு 20 கொஸ்டின் டெய்லி டெஸ்ட்டு. தினந்தோறும் ஒரு டாபிக், தினந்தோறும் டெஸ்ட், டெய்லி டெஸ்ட் பேட்ச். நம்மளுடைய தமிழ் இலக்கண வகுப்பு டெய்லி டெஸ்ட் பேட்ச், இலக்கணம் டெய்லி டெஸ்ட் பேட்ச். டெய்லியுமே உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின் உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் கொடுக்கும். எடுத்துக்காட்டு கொள்குறி வினாவிடை பாருங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்து டாபிக் வைஸ் இருக்குது. இலக்கணம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இலக்கணம் எப்படியெல்லாம் இலக்கணம் கேட்குறாங்களோ இந்த டெஸ்ட் அடித்து போட்டால் அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம போட்டுடலாம். இப்போ இணை எழுத்துக்கள் பாருங்கள். ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை விடை எழுத்துக்கள் எவ்வாறுனா, அந்த ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ரெண்டுமே சொன்னோன்னா ஒற்றுமையாக இருக்கணும். அ ஆ இ உ ஊ ஏ ஏ ஐ, ஐக்கு இணை எழுத்து ஈல முடியுது. ஐ நெடில், நெடிலுக்கு குறியிலும் குறியிலுக்கு நெடிலும் தான் இணை எழுத்து. ஐ ஈ. இந்த கொஸ்டின் கேட்டிருந்தான், பொருந்தாத சொல்ல கொஸ்டின் கேட்கணும். ஔ ஊ இணை எழுத்துக்கள். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் தமிழ் டெய்லி டெஸ்ட் பேட்ச், தினந்தோறும் 20 கொஸ்டின் டாபிக் வைஸ் கொடுக்குறோம். இந்த டெஸ்ட் எக்ஸாம் வரையும் 2026 குரூப் 4 டெஸ்ட் எக்ஸாம் வரையும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஏதாவது டவுட் இருந்தால் கீழ்கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.